நான் ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது, இந்த ஆடுறது, வேகமாக ஆடுறது, அப்புறம் மேக்ஸிமம் ஜம்ப் பண்ணுறத பார்த்துட்டு பார்த்துட்டு முயற்சி செஞ்சு பார்க்காதீங்க. மிமிக்ரியும் கூட முயற்சி செய்யலாம்னா அதுவும் பார்த்தா பண்ணணும். சும்மா ஏனா தானே பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த பயிற்சி, அதுக்கு தகுந்த கோச்சுக்கிட்ட போய் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கிங்க. ஏனா தானே பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா என்னோடய ஜம்பெல்லாம் வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். நான் வந்து அத்லெட், ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஐஜம் பிளேயர். நான் சிஸ்டமை தாண்டுவேன், சிஸ்டமை ஜம்ப் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களாம் பண்ணுறதெல்லாம் சிரமமாக இருக்குது. இடையிலாம் தாண்ட வேண்டாம். நான் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏஜுங்கும் போதே அப்போ அத்லட்டுறதேன். அவனை இன்னொரு பையன் அவனும் அத்லட்ரு விட்டுருச்சு. 4-5 வருஷம் கேப் விட்டு ஒரு சைக்கிள் தாண்டணும். நான் அசால்ட்டாக 2 சைக்கிள் கூட தாண்டுவேன் அந்த டைமில் எல்லாம். இப்போவே ஈஸியாக தாண்டுறேன். அப்போ நான் தாண்டினேன். அவன் இன்னொருத்தன் தாண்டும் போது கீழே விழுந்துட்டான். அவனுக்கு அத்லட்டுறத டெய்லியும் ப்ராக்டிஸில், டெய்லி மூவில், டெய்லி டச்சில் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லை ஏனா தானே வண்டி சுளுக்கு பிடிச்சி கால் எலும்பு உடஞ்சி பிளேட் வைக்கிற கண்டிஷன் ஆகிடுது. சாதாரணமாக நினச்சிக்காதீங்க ஜம்பெல்லாம்.